வணக்கம். கதை சொல்றேன் கேளுங்க சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இப்போ ஒரு அழகான கதைக்குள்ள போகலாம். கதை சொல்றேன் கேளுங்க. அந்த கிராமத்தில் எல்லோரும் சீக்கிரம் தூங்கி விடுவார்கள். சூரியன் மறைந்ததும் கடைகள் ஒன்றொன்றாக மூடப்படும். தெருவோர நாய்கள் அனைத்தும் ஆலமரத்தின் நிழலில் சுருண்டு படுக்கும். தூரத்தில் இருந்து கோவில் மணி ஒரு முறை மட்டுமே ஒலிக்கும். அதன் பிறகு கிராமமே மெதுவாக இருளுக்குள் சென்றுவிடும். ஆனால் ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை மட்டும் ஒரு வீடு மட்டும் தூங்காது. ஆலமரத்துக்கு பக்கத்தில் ஒரு பழைய கல்வீடு ஒன்று இருந்தது. அந்த வீட்டின் வாசலில் ஜானகி பாட்டி அமர்ந்திருப்பாள். கையில் ஒரு சிறிய எண்ணெய் விளக்கு, அருகில் ஒரு மர நாற்காலி இருக்கும். அவள் கண்கள் மட்டும் தெருவையே பார்த்து கொண்டிருக்கும். அவள் ஒருவரின் வருகைக்காக எதிர்பார்த்து காத்திருப்பாள். சேது அந்த பழைய கல்வீட்டை நோக்கி மெதுவாக நடந்தான். அவன் கையில் வழக்கம் போல் ஒரு பழுப்பு நிற கவர். ஆனால் இன்று அவன் நடையில் ஒரு தயக்கம் இருந்தது. அந்த கவரை சில நொடிகள் அமைதியாக பார்த்தான். ஒரு ஆழ்ந்த பெருமூச்சும் விட்டான். இதுதான் கடைசி கடிதம். வீட்டை நோக்கி அவன் பார்வை நின்றது. அடுத்த கணம் அவன் நினைவுகள் 10 வருடங்களுக்கு முன் அந்த மாலைக்கு சென்றன. முதல் வருடம் சேது அந்த கடிதத்தை கொண்டு சென்ற போது அவனுக்கு வயது 22. அந்த வயதில்தான் தபால்காரன் வேலைக்கு சேர்ந்திருந்தான். தபால் நிலையத்தில் வயதான அதிகாரி ஒருவர் இருந்தார். அவர் பெயர் சண்முகம். அந்த அதிகாரி தபால் கவரை சேதுவிடம் கொடுத்தார். இது கவனமா போகணும் சேது. எதுக்கு சார்? சாதாரண கடிதம் தானே. சாதாரண கடிதம்னு நினைச்சுக்கோ, ஆனா அந்த வீட்டுக்கு தாமதமா போகக்கூடாது என்றார் சண்முகம். உடனே சேது சிரித்து கொண்டே, அப்படியா? யாராவது பெரிய ஆளா இருக்குமா சார்? பெரிய ஆள் இல்லை, ஆனா காத்திருக்கும் ஆள் என்று சண்முகம் பாதியில் நிறுத்திவிட்டார். சேதுவுக்கு அவர் சொன்ன பதில் எதுவுமே புரியவில்லை. சேது சைக்கிளை எடுத்துக்கொண்டு அந்த தெருவிற்கு சென்றான். ஆலமரம் தெரு எப்போதுமே தனியாக தோன்றும். மரத்தின் வேர்கள், பழைய வீடுகளின் மௌனமான சுவர்கள், தெருவிளக்கின் மஞ்சள் வெளிச்சம் எல்லாம் சேர்ந்து அந்த இடத்தை வேறொரு காலத்திற்கு எடுத்து செல்லும். ஜானகி பாட்டி வாசலில் அமர்ந்திருந்தாள். மிக மெலிந்த உடல், வெள்ளை முடி, ஆனால் கண்களில் ஒரு விசித்திரமான தெளிவு அன்று ஒரு நாள் மட்டும் தெரியும். சேது சைக்கிளை நிறுத்தி ஜானகி அம்மா என்று கூப்பிட்டான். பாட்டி மெதுவாக எழுந்து வந்தாள். சேது கவரை நீட்டினான். பாட்டி அதை வாங்கி கொண்டாள். அவள் அந்த கவரை மார்போடு அணைத்தாள். அதன் பிறகு அவளுடைய கண்களில் நீர் நிரம்பியது. பாட்டி யாரிடமிருந்து என்று சேது கேட்டான். பாட்டி பதில் சொல்லவில்லை. மெதுவாக சிரித்தாள். அடுத்த நாள் சேது தபால் நிலையத்தில் கேட்டான். சார், அந்த ஜானகி பாட்டிக்கு ஒவ்வொரு வருடமும் கடிதம் வருமா? ஆமாம் என்றான் சண்முகம். யார் அனுப்புறாங்க? அதையெல்லாம் நீ கேட்காத. ஏன் சார்? சில கடிதங்களுக்கு அனுப்புனவன் முக்கியம் இல்ல, அது சேர வேண்டிய நேரம் தான் முக்கியம்பா. சேது அந்த கிராமத்தில் விசாரித்தான். டீ கடையில் 3 பேர் பேசிக் கொண்டிருந்தார்கள். அவளோட மகன் நகரத்துல இருக்கானா, அவன்தான் கடிதம் அனுப்புறானோ? அவளுக்கு மகன் இருந்திருந்தா பாட்டி ஏன் தனியாக இருக்கணும்? 3வது நபர் சொன்னான். அவளோட கணவர் ராமமூர்த்தி அவளை உயிராய் பார்த்தவன். அவன் எப்ப இறந்தான்? 10 வருஷம் ஆகுது. சேது அதனை கேட்டு உடனே அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான். 10 வருடமும் அதே அளவு காலமாகத்தான் அந்த கடிதமும் வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் இதே மாதிரி சேது கடிதத்தை கொடுப்பான். பாட்டி முதலில் அழுவாள், பிறகு சிரிப்பாள், பிறகு உள்ளே சென்று கதவை மூடுவாள். அவள் யாரையும் அந்த கடிதத்தை வாசிக்கவே விடமாட்டாள். கிராமத்தில் உள்ள அனைவருக்கும் தெரியும், ஜானகி பாட்டிக்கு சரியாகவே வாசிக்க தெரியாது. அதுதான் சேதுவை இன்னும் குழப்பியது. ஒரு நாள் சேது பாட்டியிடம் கேட்டான், உங்களுக்கு
முழுசா வாசிக்க தெரியுமா? முழுசா தெரியாது என்று சொன்னாள். அப்படின்னா அந்த கடிதம்? சில வார்த்தைகள் போதும் தம்பி, எல்லாத்தையும் வாசிக்க வேண்டியதில்லை. அந்த கடிதத்தை யாரு எழுதுறாங்கன்னு தெரிஞ்சா உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும்ல பாட்டி. பாட்டி அமைதியாக இருந்தாள். சில நேரம் தெரியாம இருப்பதுதான் நிம்மதி தம்பி. அப்படியே 7 வருடங்கள் ஆகிவிட்டன. அந்த வருடத்தில் மழை அதிகமாகவே பெய்தது. அந்த மாலை கிராமமே தண்ணீரில் நனைந்தது. சேறு நிரம்பிய தெருக்களும் ஈர காற்றும் வீசிக்கொண்டு இருந்தது. சேது கவரை தன் சட்டைக்குள் வைத்துக்கொண்டு ஓடினான். ஆனாலும் கவரின் முனை நனைந்து விட்டது. அவன் ஆலமரம் அருகே ஒரு பழைய மாடத்தின் கீழ் கவரை மெதுவாக துடைத்தான். அப்போதுதான் அது நடந்தது. நனைந்த கவரின் ஒட்டுப்பகுதி கொஞ்சம் திறந்தது. உள்ளே தெரிந்த எழுத்து அவனை நிறுத்தியது. வளைந்த மென்மையான எழுத்து. அவன் அந்த எழுத்தை எங்கோ பார்த்திருந்தான். ஜானகி பாட்டியின் வீட்டு சுவரில் தொங்கிய பழைய நோட்டு புத்தகம். அதில் அதே எழுத்து. சேது அதிர்ந்தான். கவரை உடனே மூடிவிட்டான். அன்று அவன் கடிதத்தை கொடுத்த போது அவன் முகம் மாறியிருந்தது. பாட்டி அதை கவனித்து, என்ன தம்பி? ஒன்னும் பாட்டி, கடிதம் கொஞ்சம் நனைஞ்சிருச்சு. அவள் சிரித்து கொண்டே, பரவாயில்லை, சில நினைவுகள் நனைஞ்சாலும் அழியாது. அடுத்த நாள் காலை தபால் நிலையம் திறந்தவுடன் அவன் சண்முகத்திடம் கேட்டான், சார், உண்மைய சொல்லுங்க, அந்த கடிதங்களை யாருதான் அனுப்புறாங்கன்னு. சண்முகம் எழுதி கொண்டிருந்த கையை நிறுத்தினான். நீ ஏதாவது பாத்தியா? சேது அமைதியாக இருந்தான். சண்முகம் கதவை மூடினார். பின் மெதுவாக ஒரு பழைய இரும்பு பெட்டியை எடுத்தார். அதிலிருந்து ஒரு மங்கிய பதிவேட்டை எடுத்தார். இதை நான் யாருக்கும் சொல்லக்கூடாது. ஆனா நீ இத்தனை வருடம் இந்த கடிதங்களை கொண்டு போற. அந்த கடிதங்களை ஜானகி பாட்டியின் கணவர் ராமமூர்த்தி கொடுத்து போனார். அப்படின்னா அவர் எழுதியதா? இல்ல, எழுதியது ஜானகி. சேது பேசாமல் நின்றான். அவள் இளமையில் எழுதிய கடிதங்கள் யாருக்கும் அனுப்பாத கடிதங்கள். சில கணவனுக்கு, சில தனக்கே, சில கடவுளுக்கு, சில அவள் தனிமையில் எழுதியது. ராமமூர்த்தி இறக்க போகிறான்னு தெரிஞ்சோன்ன அந்த கடிதத்தை எல்லாத்தையும் இங்க கொண்டு வந்துட்டான். ஒவ்வொரு வருடமும் அதே தேதியில ஒரு கடிதம் அங்க போகணும் என்று பணமும் செலுத்திட்டு போயிட்டான். நான் இல்லாத பிறகு அவ தனியா இருப்பா. ஆனா ஒரு கடிதம் வந்தா யாரோ அவளை இன்னும் நினைக்கிறார்கள் என்று அவளுக்கு தோன்றும். சேதுவின் கண்கள் நனைந்தன. அவளுக்கு தெரியுமா? முதலில் தெரியாது. 3ஆம் வருடத்திலேயே தெரிந்திருக்கும். இப்படி இருந்தும் ஏன் பாட்டி காத்திருக்காங்க? அதுதான் நீ புரிந்து கொள்ள வேண்டியது. ஜானகி பாட்டி ஒரு கடிதத்திற்காக காத்திருக்கவில்லை. ஒரு நினைவு தன்னை மறக்காமல் திரும்பி வருவதை எண்ணி காத்திருக்கிறாள். அடுத்த வருடம் கடிதத்தை கொடுக்கும் போது சேது வேறு மாதிரி நடந்தான். முன்பு போல வாசல்லே கொடுத்துட்டு திரும்பவில்லை. பாட்டி, நான் கொஞ்ச நேரம் உட்காரலாமா? அவள் கண்களில் ஆச்சரியம், பின்னர் மெதுவான சிரிப்பு. உட்காரு தம்பி. பாட்டி கடிதத்தை திறந்தாள். அதில் இருந்த சில வார்த்தைகளை அவள் மெதுவாக தடவினாள். இது நான் தான் எழுதுனன்னு உனக்கு தெரிஞ்சிட்டுல? சேது அதிர்ந்து அவளை பார்த்தான். எனக்கு தெரியும் தம்பி. 3வது வருஷம் தெரிஞ்சது. நான் எழுதியதை நான் மறந்துட்டேன். ஆனா அவ மறக்கல. பாட்டி கடிதத்தை மடித்தாள். ஒரு மனுஷன் நம்மளை காதலிக்கிறானா அது பெரிய விஷயம் இல்ல தம்பி. நம்ம மனசுல நம்ம சில விஷயம் சொல்லாம வச்சிருப்போம். அதுக்கு அவன் காப்பாற்றி ஒரு உயிர் கொடுப்பான். அதுதான் பெரிய விஷயம். அன்றிலிருந்து ஒவ்வொரு வருடமும் சேது அந்த வீட்டில் சில நிமிடங்கள் உட்கார தொடங்கினான். தண்ணீர் குடித்தான். அவள் கொடுத்த அவில் சாப்பிட்டான். உடல் நலத்தை கேட்டான். சில நேரம் கடிதம் இல்லாத நாட்களிலும் அந்த தெருவில் சென்றான். தம்பி, காபி குடிச்சிட்டு போ என்று சொல்வாள். அவன் சிரித்து, நாளைக்கு வரேன் பாட்டி என்பான். அந்த நாளைக்கு ஒரு வாக்குறுதியாக மாறியது. 10வது வருடம் வந்தது. அன்று சண்முகம் கடிதத்தை கொடுக்கும் போது அவன் கையில் சிறு நடுக்கம் இருந்தது. சேது, இது கடைசி கடிதம். ராமமூர்த்தி விட்டு சென்ற கடைசி கவர் இது. பாட்டிக்கு தெரியுமா? சண்முகம் மெதுவாக சொன்னார். தெரியும். அந்த மாலை சேது அந்த கடிதத்தை எடுத்து ஆலமர தெருவில் நடந்தான். முன்பு பார்த்ததை விட நீளமாக தோன்றியது.
ஒவ்வொரு அடியும் கனமாக இருந்தது. ஜானகி பாட்டி வழக்கம் போல் வாசலில் இருந்தாள். அவன் கவரை நீட்டினான். அவள் அதை மார்போடு அணைக்கவில்லை, அளவில்லை, திறக்கவும் இல்லை. அவள் அதை அருகில் இருந்த மேசையில் வைத்தாள். பாட்டி, திறக்கலையா? இது கடைசிதானே என்றாள் பாட்டி. முன்பெல்லாம் நான் கடிதத்துக்காக காத்திருந்தேன் தம்பி. பிறகு அந்த கதவு தட்டு சத்தத்துக்காக காத்திருக்கேன். ராமமூர்த்தி இந்த கடிதங்களை அனுப்பினார். ஆனா கடைசியில் என்னை தனியா விடாமல் இருந்தது கடிதம் இல்ல, நீதான்பா. பாட்டி கடைசி கடிதத்தை அவனிடம் வாசிக்கச் சொன்னார். அது இளம் ஜானகி எழுதிய கடிதம். அவன் மெதுவாக வாசித்தான். நான் வயதாகி போனால் என்னை யாராவது நினைவில் வைத்திருப்பார்களா? நான் கதவை திறந்து காத்திருந்தால் யாராவது வருவாங்களா? சேதுவின் குரல் உடைந்தது. பாட்டி அவன் கையை பிடித்தாள். அழாதே தம்பி, நான் இப்போ தனியா இல்ல. அதன் பிறகு 2 வாரங்கள் சேது தினமும் அந்த தெருவில் சென்றான். ஆனால் 3வது வாரம் பழைய கல்வீட்டின் கதவு திறக்கவே இல்லை. வாசலில் விளக்கும் இல்லை. மர நாற்காலி காலியாக இருந்தது. அடுத்த வீட்டு முதியவர் அமைதியாக சொன்னார், சேது, பாட்டி நேத்து தவறிட்டாங்கப்பா. அந்த இரவு சேது ஆலமரத்தடியில் நீண்ட நேரம் அமர்ந்திருந்தான். மறுநாள் சண்முகம் அவனை அழைத்தார். அவர் ஒரு சிறிய கவரை நீட்டினார். இது உனக்கு ஜானகி பாட்டி கொடுத்தது. நான் இல்லாத பிறகு கொடுங்கன்னு சொன்னாங்க. சேது கவரை திறந்தான். தம்பி சேது, முதலில் நீ எனக்கு கடிதம் கொண்டு வந்தாய். பிறகு நீ ஒரு சத்தமாக மாறினாய். பிறகு ஒரு நாளாக மாறினாய். நான் காத்திருந்த கடைசி கடிதம் நீதான். என்னை மறக்காம இருந்ததுக்கு நன்றி. இப்படிக்கு ஜானகி பாட்டி. அன்று முதல் ஒவ்வொரு ஆடி மாத கடைசி வெள்ளியிலும் ஆலமரம் தெருவில் ஒரு விளக்கு எரிந்தது. யாரும் கடிதம் அனுப்பவில்லை. ஆனால் சேது அந்த வீட்டின் முன் ஒரு நிமிடம் காத்திருப்பான். பல ஆண்டுகள் கழித்து சேது அதே தபால் நிலையத்தில் அதிகாரியாக இருந்தான். ஒரு புதிய இளைஞனிடம் ஒரு கவரை நீட்டினான். இது கவனமா போகணும். சார், அனுப்புனர் பெயர் இல்லையே. சில கடிதங்களுக்கு அனுப்புனவன் முக்கியம் இல்ல, அது சேர வேண்டிய நேரம் தான் முக்கியம். வருடங்கள் கடந்தாலும் சில காத்திருப்புகள் முடிவதில்லை. அவை ஒருவரிடம் இருந்து இன்னொருவருக்கு செல்கின்றன. ஒரு கடிதமாகவோ, ஒரு கதவு தட்டும் சத்தமாகவோ, அல்லது ஒரு நினைவாகவும் இருக்கலாம்.